எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. இன்றைக்கு நாம் போகிற பாதைகள் நெருக்கம் அதிகம் உண்டு. எப்பக்கம் திரும்பினும் நெருக்கமும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நெருக்கத்தை எப்படி நான் தாண்ட முடியும்? இந்த நெருக்கத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த நெருக்கத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நீ ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நெருக்கங்களை மாற்றி கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிற தேவன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, ஏதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற, ஐயா, நாங்கள் உம்மோடு கூட தங்கியிருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இந்த நெருக்கத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சங்கீதம் 120 முதல் வசனத்தில், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்பொழுது? நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் பெருகும் பொழுது நாம் அநேக முறை மனிதனை தேடியோ உலகத்தை தேடியோத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் இல்லை. தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டு எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியம் என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த நெருக்கத்துக்கு மாற்றம் நாங்கள் ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்திலே நாங்கள் போய் ஒரு உத்தரத்தை வெட்டி அங்கே குடியிருக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறான். 2ஆம் வசனம், நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். இந்த செய்தியின் தலைப்பு, தேவ பிள்ளையே, நீ இழந்ததை கர்த்தவனுக்கு தருவார். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் கர்த்தாவை குடியிருக்க எங்களுடைய இடத்தை பெரிதாக்கி தாரும். நாங்கள் வாசமடைகிற இடம், நாங்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு பத்தவில்லை. சகோதரியுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே உன்னால் முன்னேற முடியவில்லை. ஒரு விரிவான வாசலை பார்க்க முடியவில்லை. நீ முன்னேறி வருவதற்கு தடைகளை அநேக காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் சொல்லுகிறான், ஐயா, நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவன் கேட்டுவிட்டு அப்படியே சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், நாங்கள் போய் கிரியை செய்யும் ஒரு உத்தரத்தை வெட்டி கொண்டு வந்து யோர்தானுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அங்கு வாசிப்போமானால் அப்பொழுது அவர் சொல்றார், ஐயா, நாங்கள் போகிறோம், நீரும் எங்களோடு கூட வாரும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐயா, நீ தயவு செய்து உமது அடியானோடு கூட வர வேண்டும் என்றார். நம் தனிமையாய் செய்யும் பொழுது உன்னுடைய இடத்தை பெரிதாக்க முடியாது, உன் வாழ்க்கை விரிவாக்க முடியாது, உன் நெருக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்கள் கூப்பிடுறார், ஐயா, தயவு செய்து. அவர்கள் கெஞ்சி கேட்கிறார், நீர் எங்களோடு கூட வர வேண்டும். தேவனோடு வருவாரானால், தேவன் நம்மோடு கூட வருவாரானால் நம்முடைய நெருக்கங்களை மாற்றிக் கொடுக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய கண்ணீரை மாற்றிக் கொடுக்க விரும்புகிறார். உன் சுய புத்தியை மாற்றிக் கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய தேவனாகிய கர்த்தனுக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம். நீங்க வாங்க, நீங்க வந்தா தான் என் வாழ்க்கை மாறும். நீங்க வந்தா தான் என் வாழ்க்கையில ஜீவன் கிடைக்கும். நீங்கள் வந்தால்தான் எனக்கு நம்பிக்கை கிடைக்கும். அவர்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்க எங்க கூட வாங்க. இன்றைக்கு உன் வாஞ்சை என்ன? உன்னிடத்தை விரிவாக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னிடத்தை விரிவாக்க கர்த்தர் அவர் மிகவும் அதிகமாய் விரும்புகிறபடினாலே நாம் தேவனோடு வருகிறோமா? தேவன் நம்மோடு கூட வந்தால், தேவனுடைய பிள்ளையை, உன் வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். எம்மாவூருக்கு போன சீஷனோடு கூட கர்த்தர் கடந்து போனார். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இது எங்களோடு கூட வாரும். பொழுது சாய்ந்து விட்டது, இருள் சூழ்ந்து கொண்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது, நீங்களோடு கூட ராத்தங்கும். கர்த்தருடைய விருப்பத்தையும் அவர் வாஞ்சியும் அறிந்து அவளோடு கூட போனார். இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன தேவ பிள்ளையே? அவர் அப்பத்தை பிட்டபடியோட கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு உன்னோடு கூட வந்தால் உன் மாம்ச கண்களை மூடி உன் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். அதுதான் இயேசு நம்மை நடத்துகிற கிருபை.
தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னோடு கூட வார். தாவீது தேவனோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. மகளே, இந்த காலை வேளையிலே உன் நெருக்கங்கள் மாற வேண்டுமா? உன் துக்கங்கள் மாற வேண்டுமா? உன் கண்ணீர் மாற வேண்டுமா? இயேசுவை அழைத்து பார். நீங்க வாங்க ஆண்டவரே, என் வாழ்நாட்கள் எனக்கு பலனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த காலையிலே உன் நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அவனை பார்த்து சொன்னார், சரி என்று சொல்லுகிறான். அவர்கள் போன பொழுதுதான் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் இரவலாக வாங்கி வந்ததான கோடாரி தண்ணீரிலே விழுந்து விட்டதப்பா, அது எனக்கு சொந்தம் அல்ல. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலையில் எதை இழந்திருக்கிறாயோ அதை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறான், சரி ஒரு கொம்பை கொண்டு வா. கல்வாரின் மரம் நமக்காக நிறுத்தப்பட்டது. எப்படிப்பட்ட ஆழமான பாவம் இருந்தாலும் உன்னை மிதக்க செய்கிறவர் கர்த்தர், உன்னை மேலே தூக்கி வருகிறவர் கர்த்தர், உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், உனக்கு நன்மை செய்வார். இந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் தேவை. தேவ பிள்ளைய, இந்த காலையில சொல்லுவோம், விழுந்து போன எங்களை தூக்கும் ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். உன்னோடு கூட கர்த்தர் வருவானால் இந்த சகல நன்மையும் உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்வராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் அநேகம் உண்டு கர்த்தாவே, எங்களுடைய நோக்கங்கள் அதிகம் உண்டையா. ஆனால் நெருக்கங்கள் எங்களை தடை செய்கிறது. மனிதனுடைய நெருக்கங்கள், பிசாசின் நெருக்கங்கள், பண நெருக்கங்கள், இப்படி பல நெருக்கங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீர் எங்களோடு கூட வருவீரனால் சகலம் நன்மையாய் மாறும். ஆண்டவரே, கர்த்தாவை நாங்களும் தாவீதை போல சொல்ல முடியும், கர்த்தர் என் நெருக்கத்தில் இருக்கிறபடினாலே அவரின் சத்தத்தை கேட்டார். இந்த அதிகாலைகளிலே கர்த்தாவை எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வருகிறதான சனிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் அபிஷேக கூட்டம் வைத்திருக்கிறோம். அபிஷேகம் பெறாதவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் வந்து தன்னை நிறைவாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே நீங்கள் வாருங்கள். இந்த சனி ஞாயிறு 2 நாட்களும் தேவதாசன் நம்மோடு கூட வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறார். அதற்காக ஜெபியுங்கள். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.